பைனான்ஸில் ட்ரேடிங் போட்டை சர்ச் பண்ணக்குள்ள காப்பி ட்ரேடிங் காட்டுது, அதுதான் நான் பொட். ஓகே, பொட் ட்ரேடிங் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் மிரிக்கி காப்பி ட்ரேடிங் மிரிக்குது. ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்னே நான் ஒரு பொட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஸ்ட்ராட்டஜியில் தங்கியிருக்கு, இன்னொரு மனிதனில் தங்கி இல்லை. காப்பி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ட்ரேடரை நீங்கள் காப்பி பண்ணுற, அவர் என்னென்ன ட்ரேடெல்லாம் போடுறாரோ அது உங்களுக்கு காப்பி ஆகும். அவர் வாங்கக்குள்ளே வாங்கப்படும், அவர் விற்கக்குள்ளே விற்கப்படும். இல்லாட்டி நீங்கள் என்னென்ன விற்கிறத மாறி வைக்கலாம், ஆனால் வாங்கக்குள்ளே வாங்கிப்படும். சில நேரம் உங்களுக்கு விரும்பின கோயின்கள், நீங்கள் சில கோயின்கள் வாங்கப்பட நினைப்பீங்கன்னா அந்த கோயின்கள் ஆப்ட் அவுட் பண்ணி வச்சிங்கன்னா அவர் அந்த கோயின் வாங்கப்படாது, பட் மற்ற கோயின்கள் வாங்கக்குள்ள உங்களுக்கு வாங்கப்படும். ஓகே, ஸோ பைனான்ஸுங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட நீங்கள் பைனான்ஸில் இல்லை இன்னும் இல்லைன்னா பைனான்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 10% ஃப்ரீ ஆஃப் லிங்க் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அதோட சேர்த்து பைனான்ஸில் இப்போ புதுசாக காப்பி ட்ரேடிங் வந்து லான்ச் பண்ணிக்காங்க. இந்த காப்பி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற ட்ரேடரை நீங்கள் காப்பி பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பெஸ்ட்டான ட்ரேடரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏண்டா இது ட்ரேட் பண்ணக்குள்ளே மெனுவல், அதாவது ஒரு மனிதரால் ட்ரேட் ஒன்று நடக்கக்குள்ளே அதில் கடுமையாக எமோஷனல் தாக்கம் செலுத்தும். அவருக்கு ஃபியர் வரும், அவருக்கு ஃபோமோ வரும், அவருக்கு க்ரீட் வரும். இந்த விஷயமெல்லாம் தாக்கம் செலுத்துறதால நாளைக்கு அவர் ஒரு முட்டாள்தனமான டிசிஷன் எடுக்கக்குள்ள, அவர் முட்டாள்தனமாக டிசிஷன் எடுத்து அவர் ட்ரேட் போடக்குள்ள அது உங்களுக்கும் பாதிப்பு செலுத்தும், ஈவன் நீங்கள் ஒன்றும் செய்யாட்டி. ஸோ அதனால தான் பர்சனலாக காப்பி ட்ரேடிங்கை விட நான் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கை ஈஸியாக என்னென்னா ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இல்லை, அது பொட்டுக்கு எமோஷன் இல்லை, அந்த ஃபியர் ஃபோமோ க்ரீட் இது ஒன்றுமே வர மாட்டேங்க. அப்போ அது அதுக்குரிய ரிக்குவயர்மெண்ட்ஸை வச்சு அது பாட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ தப்பான டிசிஷன் எடுக்காது. இப்போ மார்க்கெட் டம்ப் ஆகுதுன்னா கிலோ கூடியா போய்த்திருமேன்னு சொல்லி போட்டு நட்டத்தில் விற்க மாட்டேங்கி அடுத்த கீழே போகக்குள்ள இன்னும் கீழே போகும்னு சொல்லி வெயிட் பண்ணி அதனால் கீழே போகாமல் மார்க்கெட் மேலே போய் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிற இந்த கேஸ் எல்லாம் நடக்க மாட்டேங்கி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணக்குள்ள. ஆனால் நீங்கள் ஒரு மனிதரை காப்பி பண்ணக்குள்ள அவர் இதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணக்குள்ள, ஒரு மனிதனை காப்பி ட்ரேடிங் பண்ணக்குள்ள இருக்கிற பிரச்சனைனா அவர் சரியான பெஸ்ட்டான ஒரு ட்ரேடராக இருக்கிறாங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது அது உங்களோட கடமை. ஸோ அப்படி இவ்வளோ காலமாக அவர் பெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் காப்பி பண்ணினது இவரை ஒரு பெஸ்ட்டாக இருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எனக்கு இது நிறைய தரம் நடந்துருக்கு. நான் ஏர்லி டேஸில் நிறைய காப்பி ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ அவங்களோட அந்த ப்ரொஃபைலில் பார்க்கக்குள்ள இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் அப்படி நடந்துருக்கு, இவர் நல்ல ட்ரேடர், இவ்வளோ ட்ரேடில் சக்ஸஸ் ஆகிருக்கார், இவர் இந்த கொஞ்சம் ட்ரேடர் நாட்டத்தில் வச்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல ப்ரொஃபைலில் தான் இருக்குது. நம்ம காப்பி பண்ணினதுக்கு பிறகு சில நேரம் அவர் மேக் பண்ணுற 1-2 டிசிஷன் அது என்ன செய்யும், அது பிள்ளையாக போகிற சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் நல்ல ட்ரேடரில் வந்து கட்ட ட்ரேடராக மாறுறது சான்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம காப்பி ஆகினது அப்புறம் நடக்கக்கூடாது, நம்மளுக்கு பெரிய ஒரு நட்டத்தில் வந்து முடியும். ஸோ நான் பைனான்ஸ் காப்பி ட்ரேடிங் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், செய்ய வேணான்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே உங்களுக்கு விருப்பம். உங்களால் பெஸ்ட்டான ஒரு ட்ரேடரை கண்டுபிடிச்சி சரியாக அனலைஸ் பண்ணி செய்யலும்னு சொன்னால் அந்த பைனான்ஸில் காப்பி ட்ரேடிங்கை செய்யுங்க. ஓகே, அடுத்தது பைனான்ஸுன்ற பேரில் நிறைய ஃபேக் வெப்சைட்டுகள் கூகுளில் இருக்குது. ஸோ இன்னும் பைனான்ஸில் என்னன்னா கூகுளில் அங்கே போய் தேடாமல் பைனான்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியான வெப்சைட் தரேன். நான் அதுவும் இல்லாமல் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% ஃபீ ஆஃப் லிங்க், அதாவது லைஃப்பில் நீங்கள் பைனான்ஸில் ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடிங்குக்கும் 10% நீங்கள் கொடுக்குற ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கிற மாதிரி லிங்க். நீங்கள் நார்மலாக போய் ஜாயின் பண்ணால் அந்த லிங்க் கிடைக்காது. ஓகே, ஸோ அதில் லிங்க் வேணும்னு சொன்னால் பைனான்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் எப்படி எடுக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது நீங்கள் காப்பி ட்ரேடிங் செய்வீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.